Hi friends, good evening to all. Welcome to டிவி கிச்சன். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மண் பாத்திரம் வாங்கினேங்க. காலவாசலுக்கு நேற்று போனேன். இந்த போகிற வழியில் இந்த ஷாப்பை பார்த்தேங்க. சரி, இது வாங்கணும் பிளான்லாம் இல்லைங்க. பார்த்தேன், அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேங்க. நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. அந்த பவுல் நான் 40 ருபீஸ் சொன்னாங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க. பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்தாங்க. உங்கள்கிட்ட இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சொல்கிறத விட அவங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். அதுக்கான அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. நல்லா இருக்குப்பா. உங்கள் பேர் என்ன பாட்டி? வசந்தா. சரி பாட்டி, நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், தீபு அட் கிச்சன்ட்டு. நான் இதை பார்த்தேன். சரி, பார்த்தோன்னே அழகா இருக்கவும் சரி உங்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலான்ட்டு வந்திருக்கேன் பாட்டி. சொல்லுங்க. நீங்க பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறது இல்ல என்ன பாட்டி? மத்த கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க. நம்ம கடையில அடிக்கிறது இல்ல, இப்படிதானே பாட்டி? உள்ள அடிக்க மாட்டாங்க. உள்ள அடிக்கிறாங்கல்ல. உள்ள அடிக்கவே மாட்டாங்க எப்பவுமே. நம்ம கடையில அடிக்கல. எந்த கடையிலுமே உள்ள அடிக்க மாட்டாங்க. உள்ள அடிச்சோம்னா தண்ணி வச்சாலும் சரி, செங்கல் வச்சாலும் சரி, அந்த பெயிண்ட் வாடை வந்துருக்குல்ல, ஸ்டோக் எல்லாரும் இயற்கையா தான் எல்லாரும் சாதா மாதிரிதான் வைப்பாங்க. சரி. ஆனா இப்ப எல்லாரும் விரும்புறாங்க, கலர் டெக்கரேஷன் விரும்புறாங்க. அதனால அது போல முன்னோட இப்ப இத ரொம்ப யூஸ் பண்றாங்களா பாட்டி? இது ரொம்ப யூஸ்னா இப்ப திருமணத்துக்கு யூஸ் ஆகும், கல்யாணத்துக்கு இந்த பானை வைப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி பொங்கல் நேரத்துல கலர் பானை வச்சு, அப்புறம் கோவில்ல கும்பாபிஷேகம் கலையங்கள் கலர் வச்சுவாங்க. எப்பயாச்சும் ஒரு தடவை. மத்ததெல்லாம் பொங்கல் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். எல்லாருமே வாங்குறது எங்கேயோ நீங்கள் பொங்கலுக்கு தீவுக்கு வர்றாங்க கிராம. இது நீங்க பரம்பரையா பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல? இது மாமியார் காலத்துல வச்சிருக்காங்க. மாமியார் காலத்துல ஆரப்பிள்ளை மண்பானை சரிக்காம வச்சு இங்க எல்லாமே தயார் பண்ற இடம். இப்ப அது கிடையாது. முன்னாடி இருந்துச்சு. இப்ப இங்க சிட்டியா மாறினதுனால எதுவுமே சூழ் வைக்கலாம். கிராமத்துல இருந்தா சார். சரி பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. யதார்த்தமா வந்தே உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலான்னு தோணுச்சு, கொடுத்தாச்சு. எப்படிமா இருக்கு ஸ்வீட்டு? சக்கரை பொங்கலை விட ரொம்ப டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்காமா? தேங்க்ஸ்மா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நம்ம சேனல்ல கண்டினியூஸா பாருங்கம்மா. சரிங்க, இப்ப நானும் தெரிஞ்சவங்ககிட்டயும் சொல்றேன். சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா. வரேம்மா. படுத்துறதுக்கு என்னக்கா பண்றது? அரிசி வடிக்கிற தண்ணி இருக்குல்லக்கா, வாங்கின உடனே அரிசி வடிக்கிற தண்ணி அதுல ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஊற வைப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்றாங்க. இதுதான் எங்க கடையில நாங்க வாங்குற பொருளுக்கு சொல்லி அனுப்புறது இதுதான். நல்லா சாதம் வடிச்ச தண்ணிய மண் பாத்திரத்துல ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அடுப்புல வச்சு. 2 நாளைக்கு அது மாதிரி செய்யணும். செஞ்சுட்டு பழைய குழம்ப ஊற்றி அதுல சூடு பண்ணணும். அப்படி சூடு பண்ணீங்கன்னா அந்த மண்ணு வாடை எல்லாமே போயிடும். எக்காரத்தை கொண்டு சோப்பாயில் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண, கோலப்படி சாம்பல் அந்த மாதிரி கொடுத்து வளர்த்துனீங்கன்னா லாங் லைஃப் வரும். அரிசி மாவு இந்த மாதிரி. இது லைஃப் லாங்னா எவ்வளவு நாள் இருக்கு? நீங்க வாங்கி உங்களோட பக்குவம் தான், கையில பக்குவமா வச்சுக்கிறத பொறுத்துதான் மண்பானை நம்ம யூஸ் பண்றது. அதுக்குன்னு வருஷ கணக்குலயும் யூஸ் பண்ண முடியாது. ஓரளவு உங்களுக்கே தெரியும் இதாயிடுச்சுன்னா புது சட்டி வாங்கிக்கணும். சரிக்கா, இப்ப உங்களுக்கு பிசினஸ் எல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல. இந்த மாதிரி சீசன் பிசினஸ் தான். அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயிலுக்கு எல்லாத்துலயுமே ஃபங்க்ஷன் நடக்கும். அதனால பொம்மை இதெல்லாம் சேல்ஸ் ஆகும். அடுத்து பொங்கல் சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொங்கல் பானைகள் எல்லாம் சேல்ஸ் ஆகும். அடுத்து கார்த்திகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்த்திகை சுத்தி எல்லாம் வாங்குவாங்க. மித்தபடி ஆடி இந்த மாதிரி சீசன்ல டல்லா தான் இருக்கும். அந்த கடையில் ஒர்க் பண்ணுறாரு, ஏதோ உடம்பு சரியில்லை போல் அந்த பாட்டி சொன்னாங்க. அவனே எடுப்பான்னு சொன்னாங்க. எடுத்தாச்சு. நம்ம அவர் உடம்பு சரியாகட்டும், நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ வெரைட்டியாக இருக்குன்ட்டு. இந்த கடை பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் தாங்க. காலவாசல்லேருந்து வந்தீங்கன்னா ஆரப்பாளையம் போகிற வழியில், இங்கிட்டு இருந்து போனீங்கன்னா காலவாசல் போகிற வழியில் நடுவில் சென்டரில் இருக்குது இந்த கடை. நல்லா இருந்துச்சுங்க. நம்ம மண் பாத்திரம்லாம் கொஞ்சம் பயன்படுத்தணுங்க, இல்லைன்னா இந்த தொழிலே அழிஞ்சிரும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தீபு கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.